அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சான்றோர் வளர்த்த தமிழ். அன்பின் சிகரம் நீ, இன்ப தென்றல் நீ, காக்கும் தெய்வம் நீ, கருணை கடலும் நீ. ஆம், கருணை கடலும் நீ, மங்காத ஒளியும் நீ, சிங்கார உருவம் நீ, உள்ளத்தில் உறைவாய் நீ, உலகெங்கும் நிறைவாய் நீ என்று என் தாய் தமிழை வணங்குகிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடியாம் எம் தமிழ் குடி. தமிழ் பெரும் பெருமைக்குரியவள். காலத்தினால் அணியாத கன்னித்தமிழாகவும் பாய்ந்தமிழாகவும் பூந்தமிழாகவும் வலம் வரும் ஒரே மொழி தமிழ் மொழியாகும். காலங்கள் பல மாறினாலும் கண்டங்கள் பல அழிந்தாலும் அழியாத சிறப்புடைய மொழியாக தமிழ் மொழி திகழ்கிறது. தமிழ் மொழி பாண்டிய மொழியின் மகள். தமிழ் பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கடி என்று தமிழின் இனிமையை அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, உன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணி மேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதான வாழ்த்துவமே என்ற பாவலர் பெருஞ்சித்தினாரின் வரிகள் தமிழின் இனிமை பெருமைகளை எடுத்துரைக்கிறது. மேலும் தமிழ் இப்ப பெரும்பாலான புழக்கத்துல இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகள் இப்ப பெரும்பாலும் பயன்படுது. அதனால தமிழ் மொழியை இன்றைய இளைஞர்கள் முழுவதுமாக கைவிட்டுறாங்க. ஏன்னா அவங்க இப்ப நவீனமயமான காலத்துக்கு அவங்களையும் புதுப்பிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சங்க காலத்துல தமிழ் மொழியிலேயே 99 மலர்களையும் தமிழ் தாய்க்கு தனது பாடல் வழியா தெரிவிச்சிருக்காரு கபிலர் என்கிற புலவர். அந்த பூக்கள் பேர் யாருக்காவது தெரியுமா? நான் சொல்றேன். காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெச்சி, செங்கொடு, வேரி, தேமா, மணிச்சிகை, உந்துள், கூவிழம், நெருள், சுள்ளி, கூவிரம், வனவகை, வாகை, குடசம், எருவை, செருவினை, கருவிழம், பயணி, வாணி, குரவம், பசுமிடி, வகுளம், காயா, ஆவிரல், வேரல், சூரல், சிறுபூளை, குறுநறுங்கண்ணி, குறுகிலை, மருந்தம், போங்கம், போங்கம், திலகம், பாதிரி, ஆதிரல், சண்பகம், கரந்தை, குளவி, மாமரம், தில்லை, பாலை, முல்லை, கஞ்சங்குள்ளை, செங்கருங்காலி, வாழை, வள்ளி, நெய்தல், தாளை, தளவம், தாமரை, நாளல், மவ்வல், கொகுடி, சேடல், செம்மல், சிறுஞ்செங்குரலி, கோடல், கைதை, வளை, காஞ்சி, கருங்கோலை, பாங்கர், மரவம், தனக்கம், ஈங்கை, கொன்றை, அடும்பு, அத்தி, அவரை, பகன்றை, பலாசம், பிண்டி, வஞ்சி, பித்திகம், சிந்து, வாரம், தும்மை, துளாய், தோணிரி, நந்தி, நரவம், பாரம், வீரம், குறுக்கத்தி, ஆரம், புன்னை, நரந்தம், நாகப்பூ, நள்ளிரு, நாரி, குருந்தம், எங்கை, புலகு. இத்தகு 99 மலர்களையும் என் தமிழ் தாயின் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். இந்த இடத்துல தமிழ் மொழி ஒரு இக்கட்டான சவால் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் மொபைல், அதாவது இணையவழியிலையும் கணினிலையும் மூழ்கிடுறாங்க. அவங்களை மீட்டெடுத்து அவங்க கிட்டையும் அடுத்து வரப்போற நம்ம தலைமுறை கிட்டையும் தமிழ் மொழி வெறும் மொழி மட்டும் அல்ல, அது தமிழரின் பண்பாடு. அந்த பண்பாட்டை காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என்று கூற வேண்டும். நமக்கு மட்டும் தாய்மொழி அல்ல தமிழ் மொழி. ஆம், நமக்கு மட்டும் தாய்மொழி அல்ல தமிழ் மொழி. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. ஆம், மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.